வணக்கம். மாவட்ட நிதித்துறை வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ரீடர், எக்ஸாமினர், ஃபெயிலிப், சீனியர், ஜூனியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்துலேருந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் ஒன்வேர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க சுவாமிகள். அது சமரச வேத சன்மார்க்க சங்கம் ராமலிங்க சுவாமிகளாக நிறுவினார். பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் மகாதேவ் கோவிந்த் ரானடே. பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் மகாதேவ் கோவிந்த் ரானடே. கிளாம்கிரி நூலை எழுதியவர் ஜோதிபாய் பூலே. கிளாம்கிரி நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே. ராமகிருஷ்ண மிஷன் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா சுவாமி விவேகானந்தால் நிறுவப்பட்டது. ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி விவேகானந்தரால் நிறுவப்பட்டது. சிங் சபா அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும். சிங் சபா அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும். ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் பண்டிதர் அயோத்திதாசர். ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் அயோத்திதாசர். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு பெற்றிருந்தார். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு பெற்றிருந்தார். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை ஆகஸ்ட் 20, 1828 நிறுவினார். பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய். ஆண்டு ஆகஸ்ட் 20, 1828. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். அவர் ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு பெற்றிருந்தார். தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் எனப்பட்டது. தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் எனப்பட்டது. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மயான சபை முக்கிய பங்காற்றியது. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மயான சபை முக்கிய பங்காற்றியது. அன்னி பெசன்டின் நாளிதழ்கள் நியூ இந்தியா, காமன்வெல் ஆகும். அன்னி பெசன்டின் நாளிதழ்கள் நியூ இந்தியா, காமன்வெல் ஆகியன ஆகும். இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதிலிருந்து முக்கிய பங்காற்றியது பிரம்ம யான சபை. அன்னி பெசன்டின் இதழ்கள் அவர்கள் உருவாக்கிய இதழ்கள் நியூ இந்தியா, காமன்வெல். ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி டேஸ் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. அது எப்போது ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி பல்கலைக்கழகமாக எப்போது தரம் உயர்த்தப்பட்டதுன்னா 1920ஆம் ஆண்டு. சிங் சபா அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும். டேஸ் என்னும் ஊரில் பெரிய கோவிலை கட்டியவர் நாராயணகுரு. அது அருவிபுரம் என்னும் ஊரில் பெரிய கோவிலை கட்டியவர் நாராயணகுரு. மறுமண சீர்திருத்த சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா 1856. மறுமண சீர்திருத்த சட்டம் 1856 இயற்றப்பட்டது. தக்கான கல்விக் கழகத்தை நிறுவியவர் எம்.ஜி. ரானடே. தக்கான கல்விக் கழகத்தை நிறுவியவர் எம்.ஜி. ரானடே. வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது ஆரிய சமாஜத்தின் முழக்கமாகும். வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது ஆரிய சமாஜத்தின் முழக்கமாகும். ஆணும் பெண்ணும் சமம் என்று சீக்கிய சீர்திருத்த இயக்கம் கூறியது. ஆணும் பெண்ணும் சமம் என்பது சீக்கிய சீர்திருத்த இயக்கம் கூறியது. சுத்தி இயக்கத்தை நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கத்தை நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி. பிரம்ம சமாஜம் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். சுத்தி இயக்கம் பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. உலக சமய மாநாடு 1893 நடந்தது. உலக சமய மாநாடு 1893 நடந்தது. இப்போ நமக்கு பொறுத்துக இதில் நம்ம ஆன்சர் மட்டும் பார்க்கறதுக்கலாம். ஒரு பைசா தமிழன் ஒரு பத்திரிகை. திருவருப்பா ஜீவகாருண்ய பாடல்கள். பாபா தயாள்தாஸ் நிரங்கரி இயக்கம். பாபா தயாள்தாஸ் நிரங்கரி இயக்கம். பாபா நிரங்கரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். தேவேந்திரநாத் ஆதி பிரம்ம சமாஜம். சரிங்களா? தேவேந்திரநாத் ஆதி பிரம்ம சமாஜம். 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவை தோன்றிய இயக்கங்கள் சீர்திருத்த இயக்கங்கள், சமய இயக்கங்கள்.
பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் ஞாபகம் வச்சுக்கோங்க. உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்த கவர்னர் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு. உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்த கவர்னர் வில்லியம் பெண்டிங் பிரபு. ராஜாராம் மோகன் ராய் மறைவிற்கு பிறகு பிரம்ம சமாஜத்தின் பணிகளை தொடர்ந்து வந்து தேவேந்திரநாத் தாகூர். ராஜாராம் மோகன் ராய் மறைவிற்கு பிறகு பிரம்ம சமாஜத்தின் பணிகளை வந்து தொடர்ந்தவர் வந்து தேவேந்திரநாத் தாகூர். இந்து திருமண சட்டம், அது விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட முக்கிய காரணமாக வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இந்து திருமண சட்டம், அது விதவை மறுமண சட்டம் இயற்ற முக்கிய காரணமானவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட இடம் பம்பாய். பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட இடம் பம்பாய். பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆத்மாராம் பாண்டுரங். பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் வந்து ஆத்மாராம் பாண்டுரங். தக்கான கல்விக் கழகத்தை உருவாக்கியவர் எம்ஜி ரானடே. தக்கான கல்விக் கழகத்தை உருவாக்கியவர் எம்ஜி ரானடே. ஆரிய சமாஜம் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. அது சுத்தி இயக்கமும் தயானந்த சரஸ்வதி தான். ஆரிய சமாஜமும் தயானந்த சரஸ்வதி தான். ஆரிய சமாஜம் தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வேதத்திற்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி, சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி, பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். சுவாமி தயானந்த சரஸ்வதி புத்தகம் சத்யார்த்த பிரகாஷ். சுவாமி தயானந்த சரஸ்வதி புத்தகம் சத்யார்த்த பிரகாஷ். சுவாமி தயானந்த சரஸ்வதி முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம். இதுதான் ஆரிய சமாஜத்தோட முழக்கமாக இருந்தது. இஸ்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இந்துக்கள் மீண்டும் இந்துக்களாக மாற்ற தொடங்கப்பட்ட இயக்கம் சுத்தி இயக்கம். சுத்தி இயக்கத்தை நிறுவியவர் வந்து தயானந்த சரஸ்வதி. சரிங்களா? அவங்க தான் வேதங்களுக்கு திரும்புவோம்னு சொன்னாங்க. சுவாமி விவேகானந்த இயற்பெயர் நரேந்திர தத்தா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் முதன்மை சீடர் சுவாமி விவேகானந்தர். மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் என்னும் கோட்பாட்டை பரிந்துரைத்தவர் சுவாமி விவேகானந்தர். மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் என்னும் கோட்பாட்டை பரிந்துரைத்தவர் சுவாமி விவேகானந்தர். பிரம்ம யான சபை. பிரம்ம யான சபை நிறுவியர்கள் வந்து மேடம் ஹச்பி பிளாவட்ஸ்கி, கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட். சரிங்களா? பிரம்ம சமாஜம் வந்து ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. பிரம்ம யான சபை வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ஹச்எஸ் பிளாவட்ஸ்கி, கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட். ஸோ கொஞ்சம் குழப்பரமாக இருக்கும். பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி. பிரம்ம யான சபை வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ஹச்பி பிளவட்ஸ்கி அண்டு கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட். ராமகிருஷ்ண மிஷன் நிறுவியவர் சுவாமி விவேகானந்தர். கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களில் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண மிஷனை வந்து நிறுவினார். அது கிறிஸ்தவ சமய நிறுவனங்களில் நிர்வாக கட்டமைப்பு, அந்த மேனேஜ்மெண்ட்டை அப்படியே வந்து யூட்டிலைஸ் பண்ணி நிறுவப்பட்டதான் ராமகிருஷ்ண மிஷன். தச்சினேஸ்வரி என்னும் ஊரை சேர்ந்த எளிய அர்ச்சகர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்றவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். இப்போ வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் நம்ம இம்பார்ட்டன்ட் ஒன்வேர்ட் பார்த்துருக்கோங்க. சரிங்களா? ஸோ கொஞ்சம் குழப்பரமாக இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சிங்க அப்படின்னா இங்கே ஒரு தெளிவுக்கு வந்துடுவீங்க. அது நம்ம மறுபடியும் சொல்கிறது, பிரம்ம சமாஜம் வந்து ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜம் வந்து பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. தக்கான கல்விக் கழகம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே. பிரார்த்தனை சமாஜம் பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனை சமாஜம் ஆத்மாராம் பாண்டுரங்கன். ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி. பிரம்ம யான சபை. சரிங்களா? பிரம்ம யான சபையை வந்து மேடம் ஹச்பி பிளவட்ஸ்கி அண்ட் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட். ஸோ நம்ம திரும்ப திரும்ப படைக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் உள் வாங்கிக்கோன்னு நம்புகிறேன். ராஜாராம் மோகன் ராய் மறைவிற்கு பிறகு பிரம்ம சமாஜ பணிகளை திறந்தவர் வந்து தேவேந்திரநாத் தாகூர். சரிங்களா? அப்புறம் உடன்கட்டை ஏறு பழக்கத்தை ஒழித்தவர் வந்து வில்லியம் பெண்டிங். அதே போல் வந்து விதவை மறுமண சீர்திருத்த சட்டத்துக்கு முக்கிய பங்காற்றியவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஸோ நம்ம வந்து முக்கியமான டாபிக் பார்த்துட்டோம். உங்களுக்கு என் கூட சேர்ந்து படித்ததில் உங்களுக்கும் ஒரு பயனை தந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே போல் காணொலிகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீர்கள். புதிதாக பார்ப்பவர்கள் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய டார்கெட் வந்து 2024 கோர்ட்டில் வேலை வாங்குறதா. அந்த அடிப்படையில் தான் நம்ம காணொலிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரோம். இந்த மாதிரி வந்து ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க வந்து இந்த நம்பருக்கு சாட் பண்ணி வாங்கி
பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.